நம்ம யூஸ் பண்ற டிவைஸ்லயே ரொம்ப அழுக்கான கிருமிகள் நிறைந்த டிவைஸ் எது தெரியுமா? மொபைல் ஃபோன். ஏன்னா அது நம்ம யூஸ் பண்ற இடங்கள் அப்படி, அதை நம்ம சுத்தமும் பண்ண மாட்டோம், கண்ட இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம், பாத்ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்ப்போம். மோசமான அசுத்தமான ஒரு டிவைஸ். அதில் ஒரு அமைச்சர் தன்னுடைய குழந்தைக்கு மாத்திரையை உடைச்சு கொடுக்குறாராம். எனக்கு கூட தான் 2 குழந்தைங்க இருந்தது. எந்த டாக்டர் பீடியாட்ரிஷியன் மாத்திரையை உடைச்சு, அது ஏடிஎம் கார்டை வச்சு உடைச்சு 500 ரூபா நோட்டை வச்சு அதை குழந்தை வாயில இல்லை மூக்கில் வச்சு விடுங்கன்னாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. இது ஒன்றும் அதிசயம் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளிவரும் முன்னாடியே நமக்கு தெரியும். ஆனால் 2 விஷயம் இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இருக்கு. ஒன்று, எந்த அளவுக்கு மூளை வேலை செய்யல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் மனநல மருத்துவர் சொல்லிட்டே இருப்பார், இந்த கட்சிக்காரர்கள், புதிதாக வந்த இந்த கட்சிக்காரர்களுக்கு மூளை அந்த ஃப்ரண்டல் லோப் எனப்படுகிற லாஜிக்கல் பிரெயின் சுத்தமா வேலை செய்யாது. எது சரி, எது தப்பு, எதை பொது இடத்துல செய்யணும், எதை பிரைவேட்டா செய்யணும், இது மாதிரியான விஷயங்கள்ல அவர்களுக்கு சுத்தமான தெளிவே இருக்காதுன்னு. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இது. ஒரு மிகப்பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் தெரிஞ்சும் அதை எந்தவித சிந்தனையும் இல்லாம அவர் பொதுவா பதிவேற்றிருக்கிறார் பாருங்க. அந்த வீடியோ அவர் பதிவேற்றினது தான். ஒண்ணு. 2வது, அவரை நம்புகிறவர்கள் அல்லது அந்த கட்சியை நம்புகிறவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன், உடைச்சு கொடுத்தேன்னு அவருக்கு சொல்ல ஒரு தைரியம் வருது பாத்தீங்களா? இது ரெண்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம சாதாரணமா நம்ம எப்பயும் போல ஒரு கட்சியோட டீல் பண்ணல. இப்போது வந்திருப்பது ஒரு கட்சி அல்ல. இப்போது ஆட்சிக்கு வந்திருப்பது ஒரு கட்சி அல்ல. அது முழுக்க 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 சிந்தனை ஆற்றலும் அறிவும் தெளிவும் எதுவுமே அற்ற ஒரு லாஜிக்கல் திங்கிங்கோ, ஒரு விவாதத்தில் பங்கு பெறுவதற்கோ, எது சரி எது தவறுங்கிற ரீசனிங்கோ இல்லாத ஒரு கல்ட். நீங்க அந்த வீடியோலயே போய் பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் எங்க அண்ணன் தான் 50 வருஷம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்க கண்மூடித்தனமாக இதை செய்வார்கள். அதனால இது என்னன்னா, இது நமக்கான எச்சரிக்கையா நான் சொல்றேன். நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரை டீல் பண்றோம். நம்ம ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே மாதிரியான கட்சிகளை டீல் பண்ணல. we are dealing with a very 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 dangerous cult. they are dangerous. they are entirely different species. அவங்கள நீங்க மனுஷங்களாவே எடுத்துக்காதீங்க. நீங்கள் நானும் எந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்வோமா? ஒருவேளை தப்பே செஞ்சாலும் அதை முதல்ல பதிவேற்றுவோமா? நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம். செஞ்சாலும் பதிவேற்றுவோமா? அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவு வேலை செய்யலைங்கிறத நீங்க யோசிங்க. அந்த கும்பலுடைய தலைவர்கள்லயே இப்படிதான் இருக்காங்கன்னா அந்த கும்பல் எப்படி இருக்குன்னு யோசிங்க. இது 2 தான் ரொம்ப 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 நம்ம முக்கியமான விஷயம். அதனால அடுத்த முறை அவர்களுடன் விவாதிக்கும் போது, பேசும்போதெல்லாம் இதை நினைவில் வச்சுக்கோங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்கெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண